சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை தெனாலிராமனும் அரசரும் வீதி உலா போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில ஒரு காய்கறி தோட்டத்த பார்க்குறாங்க. அங்க முட்டைக்கோஸ பார்த்த அரசர், "இந்த முட்டைக்கோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். காய்கறிலே எவ்வளோ அருமையான காய் இது" அப்படின்னு தெனாலிராமன பார்த்து சொல்றாங்க. தெனாலிராமனும் உடனே, "ஆமா அரசரே, காய்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த முட்டைக்கோஸ் தான் சொல்லணும். அவ்வளோ சுவையா இருக்கும். எனக்கும் கூட ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அரசரும் தெனாலிராமனும் அதே வழியில போறாங்கங்க. இப்பொழுது அரசர் அந்த முட்டைக்கோஸ பார்த்தோனே, "முட்டைக்கோஸ்லாம் ஒரு காயா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதோட வாசனையே எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் எப்படி மக்கள் சாப்பிடுறாங்களோ?" அப்படின்னு அரசர் சொல்றாங்க. இத கேட்டோனே தெனாலிராமன், "ஆமாமா, எனக்கும் அந்த சுவைய கண்டா பிடிக்காது. எப்படி அரசர் மக்கள்லாம் இந்த காய சாப்பிடுறாங்க?" அப்படின்னு தெனாலிராமன் கேட்கிறாரு. அரசவைக்கு வந்த அரசர் தெனாலிராமன்ட்ட கேட்கிறாரு, "சில வாரங்களுக்கு முன்னாடி நான் முட்டைக்கோஸ் எனக்கு பிடிக்கும்னப்போ, நீயும் அதே சொன்ன. நல்ல சுவையான காய்ன்னு சொன்னப்போ, ஆமா, ஆமான்னு சொன்னேன். இப்போ நான் மாத்தி சொன்னோனே, நீயும் அதே மாதிரி மாத்தி, அது சுவை இல்லாது, எனக்கு பிடிக்காது நீயும் சொல்றியே" அப்படின்னோன, "நான் முட்டைக்கோஸ் கிட்ட வேலை பார்க்கல அரசரே, உங்க கிட்ட தான் வேலை பார்க்குறேன்" அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாங்கங்க. என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம யார்கிட்ட வேலை பார்க்குறோமோ, அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்ல வராங்க.